ஏமா நீ எதுக்கு இப்ப சோகமா இருக்க? அப்படி என்னதான் நடந்து போச்சு? அம்மா தயவு செஞ்சு நீ பேசாம இருமா. நான் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஆமா ஏண்டி உன் மாப்பிள்ளை இந்த வீட்டை விட்டு கோவிச்சுக்கிட்டு போனதுக்கு நீ எதுக்கிட்டு என் மேல கோவமா இருக்க? நான் அவனை போக சொன்னேன். என்ன புரிஞ்சுக்கவே நாச்சி, மாட்டேங்கிறாங்க. உன் தங்கச்சி சொல்றத கேட்டியா? ஐயோ, இந்த வீட்டுல நடந்த குழப்பத்துக்கு நான் தான் காரணமா. ஐயோ புனிதா இப்ப என்ன பாக்குற பார்வையிலேயே என் நெஞ்சில அப்படியே கத்திய வச்சு குத்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாரால? யாரால அம்மாவை பார்த்து கேக்குற? ஏன் அம்மா தான் காரணம்னு சொல்ல வரியா? சொல்ல. ஆமா நல்லா இருக்குது மரகதா. உன் மக அதான் புனிதா உன் கூடவே இருக்கணும்னு அப்ப நீ விருப்பப்படல இல்ல? அம்மா விருப்பப்பட்டாங்க, நாங்க எல்லாம் விருப்பப்பட்டோம், அப்படித்தானே சொல்ல வர? நாச்சி, நாம என்ன சொன்னாலும் அத புரிஞ்சுக்கிற இடத்துல ஒரு தங்கச்சி இல்லடா. இப்ப என்ன என் பொண்ணு மரகதா அப்படி ஊர்ல இல்லாத கொலை குற்றத்தையா பண்ணிட்டா? இவன் நாளுக்கு நாள் புனிதா நினைப்பாவே இருக்கிற செய்தியை கேட்டு இருப்பு கொள்ளாம நான் இங்க கிளம்பி வந்து இவ்வளவும் செஞ்சேன். எதுக்காக செஞ்சேன் சொல்லு மரகதம். அம்மா, என் புனிதா என்ன தப்பா நினைச்சிட்டா. அது உனக்கு புரியுதாமா? நிறுத்து மரகதம். நானும் உங்ககிட்ட கோவமா பேசிடக்கூடாதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அண்ணி ஏதாவது பேசுங்க அண்ணி. அவ பேச மாட்டா மேகலை. அவ புத்தி முழுக்க புனிதாதான் நிறைஞ்சி இருக்கா. இவளுக்கு இவ பொண்ணு பெருசுன்னா எனக்கு என் பொண்ணு பெருசு இல்லையா? ஆமாத்த. அதனாலதான் நான் அந்த பொய்ய சொன்னேன். அதுவும் இவளுக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன். அப்பவே இவ வேண்டான்னு சொல்லி இருந்தா நான் இதெல்லாம் சொல்லியே இருக்க மாட்டேன். என்ன அது வர வர சக்காலத்து சண்டை மாதிரி? நீ இவள குறை சொல்றதோ இவ உன்ன குறை சொல்றதோ இந்த பாருங்க, ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே எந்த தப்பும் செய்யல. நீங்க ரெண்டு பேரும் செஞ்சதுமே சரிதான். என்ன மரகதம் மேல என்னத்த பழிய போடலாம், எப்ப பழிய போடலாம் அதையே சாக்கா சொல்லிட்டு புனிதாவை அப்படியே அல்லேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு அத புருஷன் காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு நல்ல லட்டு மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தையும் காரணத்தையும் நாமளே தூக்கி அவர் கையில கொடுத்துட்டோம். விடுவாரா? அதான் கோவப்படுற மாதிரி அப்படி ஒரு நாடகத்தை போட்டு கிளையும் போயிட்டாரு. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் வேற ஒண்ணு இருக்குது. புனிதாவோட இந்த பிறந்த நாள் விழா இல்ல, அதுல அவள பெத்த அம்மா அதான் மீனாம்பிகா அவ நேர்ல வந்து நின்னு பேசுற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சாரே புது மாப்பிள. அத கவனிச்சீங்களா? ஆமா, அதுக்கு என்னடா இப்போ? என்னமோ நீயும் விவரம் இல்லாத ஆளு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற. புனிதாவுக்கு மரகதம்னா எவ்வளவு உசுறு. அட உசுறுன உசுறு, உசுருக்கும் மேலங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கையில அவ பெத்த அம்மாவை கூட்டு வந்து அவகிட்ட பேசுற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறாருன்னா அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணிருக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதானே. வேற என்ன அவசியம் வந்துட போகுது? மரகதம் உன்னை பெத்தம்மா இல்லேன்னு சொல்லாம சொல்றாரு. அம்மா, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உளறிட்டு இருக்காத, சுமாருமா. இப்ப அம்மா சொல்றதுல என்ன குத்தம் கண்டுபிடிச்சிட்ட நீ? மாப்பிளாத செஞ்சது எதுக்காகன்னு நினைக்கிற? புனிதாவை சந்தோஷப்படுத்துறதுக்காகவா? அதுக்காக இல்ல. எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு நீ புனிதாவை பெத்த அம்மா இல்லன்னு முத்துற குத்தி பதிவு செய்யறதுக்காக. உண்மைதாங்க. கபிலன் பாசத்தை காட்டுற மாதிரி காட்டி இந்த குடும்பத்தை முழுசா தான் கைக்குள்ள எடுத்துக்குவாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பாவம், இதெல்லாம் நம்ம புனிதாக்கு என்னைக்கு புரிய போதோ. ஐயோ பாவம், இதெல்லாம் நம்ம புனிதாக்கு எப்பதான் புரிய போதோ தெரியல. நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன? நீரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே.
டான் டடாய். போது 100 வண்ணம் தோன்றுதே மீண்டும் கண்கள் பார்க்கும் போது லோகம் சூன்யமாகுதே நேத்துக்கு இந்த நேரம் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு என்கிட்ட இல்ல. எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்தனோ அதுவே நடந்துருச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கபிலன்.